ஏங்க என்னங்க அப்படி சொல்லிவிட்டீங்க? இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கின ஊர் இது. இந்த ஊருக்குள்ள ஜாதி கலவரம் கிடையாது, கொலை கொல்லன்னு எந்த தப்பும் நடக்காது. அப்புறம் பீடி சிகரெட் குடிக்க கூடாது, பான் பராக் போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. முக்கியமா இந்த ஊருக்குள்ள ஒரு ஒயின் ஷாப் கூட இல்லைன்னா பாத்துக்கங்களேன். என்னது ஒயின் ஷாப்பே இல்லையா? அப்ப சரக்கு அடிக்க முடியாதா? அந்த வார்த்தையை கூட நீங்க சொல்லக்கூடாது சார். அதே மீறி அடிச்சா இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம். நாங்க தான் இந்த ஊரே கிடையாது. அப்ப இந்த ஊருக்குள்ளே தங்க வச்சிருவோம். ஓ மச்சி, இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்களாம் நம்ம சிஸ்டர் மாதிரி. யாரும் சரக்கு எடுக்காது சார். இவங்களை நான் பாத்துக்கிறேன். சரக்கடி மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கடா. நான் மாப்பிள்ளை கையில வீடு பரவாயில்ல. ஏய் அப்ப சாப்பிட போலாமா? ஏன் சார் இந்த ஊர்ல சாப்பாடு எதுவும் கட்டுப்பாடு இல்லையா? அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். நான் இந்த ஊரோட பெருமை பத்தி அப்புறமா சொல்றேன். ஐயோ போதும் சார். வணக்கம் தெரியும். வணக்கம். ஜனாதிபதி போயிட்டு வாங்க. போலாம். ஐயோ அப்பா. மச்சி, நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டுருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. வாடா. போடா சீக்கிரம். என்ன அவங்கள பாத்துக்கோ. ஓகேண்ணா. மச்சி, அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிட்டு நாளைக்கு அவன் வரலாம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஏன்னா அதை வச்சு தான் நாளைக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். இப்போ எதுக்குடா? டேய் சொல்றது கேளுடா, ஃபோன் பண்ணு. சரி. அண்ணே, மாப்பிள்ளை ஃப்ரெண்டு கொஞ்சம் பேருக்கு எடுத்துக்கிறேன். அஞ்சலிங்களா? நான் சிவாவோட ஃப்ரெண்டு ராம் பேசுகிறேங்க. நாளைக்கு கல்யாணம், அதான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணலான்னு கால் பண்ணேன். காலையில கண்டிப்பா வந்துருவீங்க. சரிங்க மச்சி, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்களா? போதுமா? ஏய் சூப்பர் மச்சி, கலெக்டடா. தேங்க்ஸ். போகலாமா?